இந்த நபர் கண்முழிச்சு பாக்குறாரு. பார்த்தா அவருடைய தலையின் நுரையீரல மட்டும் தான் இருக்குது. உடல்ல இருக்கிற வேற எந்த உறுப்புமே இல்ல. அதை பார்த்து அவரு பயங்கர ஷாக் ஆயிட்டு எனக்கு என்ன ஆச்சுன்னு அங்க இருக்கிற டாக்டர் கிட்ட கேக்குறாரு. அப்ப டாக்டர் என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்துல பாம்பு வெடிச்சு ஆக்சிடென்ட் ஏற்பட்டதுல உன்னுடைய முழு உடலுமே டேமேஜ் ஆயிடுச்சு. உன்னை அப்படியே விட்டு இருந்தா நீ அப்பவே இறந்து போயிட்டு இருப்ப. அதனாலதான் உன்னுடைய ஒய்ஃப் உன் உயிரை காப்பாத்துறதுக்காக உன் மேல ஒரு சீக்கிரட்டான ரிசர்ச் பண்றதுக்காக ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒத்துக்கிட்ட 3 மாசம் கழிச்சு அந்த நபரை பார்த்தா அவருடைய தலை மட்டும் தான் மனுஷனுடைய தலை மாதிரி இருக்கு. அவருடைய உடம்பு முழுக்க ஃபுல்லா ரோபோட் மாதிரி சூட்லாம் போட்டுருக்கு. அப்ப அவரு நான் ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்க அதுக்கு டாக்டர் உன்னுடைய நேச்சுரலான உடல் உறுப்புகள்லாம் எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அதை பார்த்து அவரு தன்னுடைய கண்ட்ரோலை இழந்துட்டு தன்னுடைய மெக்கானிக்கல் ஆர்ம் வச்சு அப்படியே டாக்டருடைய கழுத்தை பிடிச்சி பயங்கரமா நெரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவரு அந்த லேபை விட்டே தப்பிச்சு அப்படியே அங்கிருந்து வெளியில ஓட ஆரம்பிச்சிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் என்ன பண்றாருன்னா அவர் கையில வச்சிருக்கிற ஒரு ரிமோட்டை வச்சு அப்படியே அவரை ஷட் டவுன் பண்ணிடுறாரு. அடுத்த செகண்ட் அந்த நபர் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த நபரை தூக்கிட்டு வந்து அவருடைய உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸையுமே ரிமூவ் பண்ணிட்டு அவருக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே அவருக்கு பொறுமையா புரிய வைப்பாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்தே அவருடைய பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் அவரை பார்க்கவே இல்ல. அதனால அவங்க வீட்ல இவருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டுடைய பாடியோடவே அவருடைய ஒய்ஃப் போய் சந்திக்கிறாரு. அவங்களும் அவரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷத்துல அப்படியே கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் அந்த டாக்டர் என்ன பண்றாருன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய மொத்த டேட்டா பேசியுமே அந்த நபருடைய மைண்ட்ல அப்படியே அப்லோட் பண்றாரு. இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் போலீஸால கண்டுபிடிக்க முடியாத கிரிமினல்ஸ் கூட நம்ம ஹீரோவால ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவருடைய மெக்கானிக்கல் பாடியை வச்சுக்கிட்டு அந்த சிட்டியை ஒரு கலக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த சிட்டில அவர்களே நடக்கிறதுல 80% மேல சுத்தமா குறைஞ்சு போயிடுது.